அம்மா எங்க போயிட்டு வரீங்க? வீட்டுல இருந்தா கிளம்பி போனீங்களா? பை எடுத்துட்டு போனீங்கல்ல, அப்ப எதுக்கு அந்த பிளாஸ்டிக் கவர் வாங்கிட்டு வரீங்க? கூட கொண்டு போங்க. கூட பை கூட நீங்க என்ன தேவையோ கூடுதலா ஒரு பையன் கொண்டு போயிடுங்க. எல்லா பக்கம் பாருங்க, இந்த பிளாஸ்டிக் வந்து பல வருஷங்கள் ஆனாலும் பக்காதுமா. சரியா? சில பேர் அறிவாளி சொல்றாங்க, தயாரிக்கவங்க நிப்பாட்டு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா பயன்படுத்துறது யாரு? அதனால பாதிக்கப்படுறது யாரு? நம்ம தான் பாதிக்கப்படுறோம். ஆனா தயாரிக்கிறவர் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாரு. ஒரு இடத்துல சாக்கடை அடைச்சிருச்சுன்னா அவங்க கொசு வந்துச்சுன்னா தயாரிப்பாளர் வந்து காப்பாற்ற மாட்டாங்க, விற்கிறவங்களும் காப்பாற்ற மாட்டாங்க, பக்கத்துல வீட்டுக்காரங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், கடைகளுக்கு போறப்ப எந்த கடைக்கு போனாலும் சரி, எப்ப போனீங்கன்னாலும் சரி, இல்ல சும்மா நடந்து போனீங்கன்னாலும் சரி, ஒரு பைய கையில வச்சுக்கோங்க. ஏதோ பார்ப்போம், கொய்யாப்பழம் பிடிக்கும், மாம்பழம் பிடிக்கும், ஏதோ ஒன்று பிடிக்கும், அதை வாங்குவோம். அப்ப வந்து நம்ம வீட்டுக்கு குப்பை சேராம இருக்கும், குழந்தைங்க ஆரோக்கியமா இருப்பாங்கம்மா. அதனால நீங்க என்ன செய்றீங்க, இந்த பைய வந்து எப்பவுமே எடுத்துட்டு போயிடுங்க, இதுல போடுங்க. இப்படி கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நல்லா வாழலாம், உங்க குடும்பமும் சரியா வாழும். சரியா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். எந்த விஷயம் எளிமையான விஷயமோ அது யார் வேணாலும் செய்யலாம். சரியான விஷயத்தை சில சக்தி வாய்ந்த மனிதர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். எது நமக்கு சரிங்க இப்ப உங்களுக்கு தெரியுதா? எது சரி? இதுதான் சரி. அதான் பாத்துக்கணும். சரியான மக்கள், சக்தி வாய்ந்த மக்கள் வந்து சரியான விஷயத்தை செய்யுங்க, சந்தோஷமா வாழலாம் எல்லாருமே. நன்றி.